பிக்சர் ஸ்பீக்ஸ். அதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப அழகான பிக்சர். அதை பார்க்கும்போதே இந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஏற்படும். பார்க்கலாமா? நீங்கள் இப்போ பார்த்தது ஒரு கிரேட் பேட்ரியட் பகத்சிங்கோட படம். ஒரு அம்மாவோட உட்காந்து பேசுகிறாரு. நான் சொன்னது அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படிங்கிறது எல்லா இந்தியனுக்கும் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது உண்மை தானே. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை, ஏன்னா எல்லாருமே இப்போ தான் பிறந்திருக்காங்க இல்லையா. ஸோ இவரோட பற்றி படிக்கும் பொழுது ரொம்ப அழகான நினைவுகள்லாம் நம்ம உள்வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். இப்போ நம்ம சமூக நீதி, ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னா வாயளவில் பேசுகிறோம். ஆனால் அன்று செயலில் நிரூபித்து காட்டியவர்கள் இவர்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவருக்கு தூக்கு மேடைக்கு போக வேண்டிய நாள் நெருங்குது. அடுத்த நாள் தூக்கு மேடை. அன்றைக்கி முதல் நாள் அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இதில் மலம் அள்ளுவாங்க தெரியுமா பாபியம்மா, அவங்க கையால் ஒரு ரொட்டி சாப்பிடணும் நான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுது. உடனே வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இப்படி சொல்கிற, நான் மலம் அள்ளும் பெண், என் கையால் நீ ஏதோ சாப்பிடணும்னு சொல்கிறியாமே அப்படின்னோடனே அப்பா அவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய தாய் எனக்கு மலம் அள்ளினா, அவள் ஒரு சிறந்த தாய் அப்படின்னா ஊரில் இருக்க எல்லாருடைய மலமும் அள்ளுவள் என்னுடைய தாயை விட சிறந்தவள் நீ, அதனால தான் உன் கையால் கேட்டேன், ஏன் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த சமூக நீதி எந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வாயளவில் பேசாமல் செயலளவில் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது. இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவாராம், என்னுடைய கால் இந்த பூமியில் படாமல் என்னை ஹேங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் ஏன் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய பாரத தாயை, அந்த மண்ணை, அந்த புனிதமான அன்னையை நான் மிதிச்சதா மாதிரி இருக்கக்கூடாது நான் இருக்கும் போதும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அந்தளவுக்கு நாட்டுப்பற்று அவங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் கலந்திருந்ததுனால தான் இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இது. நன்றி.